நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டதை எல்லா பேருமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்த தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய அஞ்சல் துறை மாபெரும் வேலை வாய்ப்பு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் வேலை வாய்ப்பா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த 12,250 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ்ல இருந்து ஸ்பிட் அப் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ அதுல எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோல கவர் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் நினைச்சீங்கன்னா இப்ப திரையில 3 மெயில் ஐடி வரும். நவீன் 812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி நவீன் 735858@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி நவீன் 99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலியமாக உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்பையும் பாத்தீங்கன்னா இனிமேல் தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதோடைய அபிஷியல் வெப்சைட் எதுல இருந்து வரும்னா எஸ்எஸ்சி வெப்சைட்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி வெப்சைட்னா வேற ஒண்ணு இல்லைங்க, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். சோ எல்லா நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் 12,500 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது போஸ்ட் ஆபீஸ் துறையில இருந்து அனௌன்ஸ் வந்திருக்குது. சோ அந்த நோட்டிபிகேஷன் இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவல் லெவல் எக்ஸாமினேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 4 நாட்களுக்கு முன்னாடி 21/5/2026 முதல் 22/6/2026 வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 23/6/2026 சொல்லிருக்காங்க. அதே மாதிரி விண்டோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 29/6/2026 சொல்லிருக்காங்க. டென்டேட்டிவ் டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் இருக்கும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி டயர் 2 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டிசம்பர் மாசம் நடக்கும் சொல்லிருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா ஃப்ரீயா கால் பண்ணி ஏதாவது டவுட் கேட்கணும்னாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்டேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்தியன் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல குரூப் பி கெஜெட்டட்ல 18 வயசுல இருந்து 30 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் ஆடிட்லயே பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டரோலர், ஆடிட்டர், ஜெனரல் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்ல இருந்து குரூப் பி நான் கெஜெட்டட் போஸ்டிங்ல 18 முதல் 30 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். சேம் அதே டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா லெவல் 8க்கு இருக்கிறதுனால மாத சம்பளம் 47,600 முதல் 1,51,100 வரை கொடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்த பே 7க்கு பாத்தீங்கன்னா 44,900 முதல் 1,42,400 கொடுத்திருக்காங்க. அதுல அசிஸ்டன்ட் ஆபீசர்ல சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ்ல 20 to 30 வயசு விண்ணப்பிக்கலாம். இன்டெலிஜென்ஸ் புரூல 18 முதல் 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 20 முதல் 30 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஏஎஃப் ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா 20 முதல் 30 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 18 முதல் 30 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அதர் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 18-30. சென்ட்ரல் போர்ட் டைரக்ட் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்ல 18 முதல் 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சென்ட்ரல் போர்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 18 முதல் 30. இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஆபீசர் இந்த போஸ்டிங் எல்லாமே இருக்குது. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டர் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட், அதாவது இடி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் என்போர்ஸ்மெண்ட் ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா குரூப் பிக்கு 18 முதல் 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் புரூ இன்வெஸ்டிகேஷனுக்கு 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இன்ஸ்பெக்டர் போஸ்டர்
டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மினிஸ்ட்ரி கம்யூனிகேஷன் குரூப் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் புரு நேரோகோட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு குரூப் பில இருந்துட்டு 18 முதல் 30 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து லெவல் 6க்கு இதுக்கான சம்பளம் 35,400 முதல் 1,12,400 வரை. இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்க போதுன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்ட்ஸ், சப் இன்ஸ்பெக்டர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர், அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டாட்டிக்கல் ஆபீசர், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2, ஆபீஸ் சூப்பரிண்டென்ட், அதுக்கப்புறம் செக்ஷன் ஹெட். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சிபிஎஸ்சி, NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆபீஸ் அண்டர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நேரோட்டிக்ஸ் கண்ட்ரோல் புரு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அடுத்து சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ், அடுத்து டைரக்ட் ஜெனரல் ஃபாரின் ட்ரேட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. 18 முதல் 30 வயசு இருக்கவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து லெவல் 5 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 29,200 முதல் 92,300 சம்பளம். ஆடிட்டர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் போஸ்டிங், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் போஸ்டிங். இதுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் அண்டர் சி அண்ட் ஏஜி, சிஜிடிஏ அண்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அண்டர் சி அண்ட் சிஏஜி, ஜெனரல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் லெவல் 4ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 25,500 முதல் 81,100 வரை சம்பளம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது குரூப் சி 18 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சீனியர் செகண்ட் அண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து சிஎஸ்சிஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு குரூப் சிக்கு வந்துட்டு 18 முதல் 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து மிலிட்டரி டிபார்ட்மெண்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட் சிபிடி டிபார்ட்மெண்ட், அதுல டாக்ஸ்ல இன்டைரக்ட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர்ல புரு டெக்னாலஜில இருந்து வந்து பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 4ல இருந்து அப் டு லெவல் 8 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 12,256 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ஜோனல் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ssc.gov.in கேண்டிடேட்குள்ள போயிட்டு டென்டேட்டிவ் வேகன்சிஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் உள்ள டைரக்டா போகும். ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக் வீக் பர்சன், எக்ஸர்விஸ்மென், மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த எக்ஸர்விஸ்மென் கேட்டகரி குரூப் சி போஸ்டுக்கு வந்துட்டு யார் யார் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தகுதியின் அடிப்படை 1 by 1 பார்க்கலாம். சிட்டிசன் இந்தியனா இருக்கணும், நேபாள், பூட்டான், டெபிட்டான், இதை தவிர்த்து பாகிஸ்தான், புர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், ஸோ யுனைடெட் ரிப்பப்ளிக் அண்ட் தனிஜா கண்ட்ரிஸ், ஸோ இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஏஜ் லிமிட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ சில போஸ்டிங்ஸ் வந்து 18 முதல் 27, சில போஸ்டிங் 20 to 30, சில போஸ்டிங் 18 முதல் 30ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சில போஸ்டிங்ஸ் வந்து 18 முதல் 32. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எஸ்சி, எஸ்டி 5 வருடம், ஓபிசி 3 வருடம், மாற்றுத்திறனாளிகள் 10 வருடம், மாற்றுத்திறனாளி ஓபிசி 13, மாற்றுத்திறனாளி எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு 15, எக்ஸர்விஸ்மெனுக்கு வந்து 3, டிஃபென்ஸ் பர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து 3, அதே மாதிரி டிஃபென்ஸ் பர்சன் டிசபிலிட்டில வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 8, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயில அப் டு 40, எஸ்சி, எஸ்டி கேட்டகரினா அப் டு 45, விண்டோ டிவோர்ஸ்டு உமன்ஸ் ஜட்ஜிகள் செப்பரேட்டா இருக்கிறவங்களுக்கு அப் டு 35. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கேட்டகரி அப் டு 40. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கான டாக்குமெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதுலயே வந்துட்டு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமிக் வீக் பர்சன், பேக்வர்டு கிளாஸ் இருக்கிறவங்களும் சரி, அதுக்கான டாக்குமெண்ட்டும் இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டா வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங் வந்து 7:1 அப்படின்ற போஸ்டிங் கேட்டகரியில் எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஒவ்வொரு போஸ்டா பார்க்கலாம். ஆடிட் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். சேம் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்திருக்கணும். அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் பேச்சுலர்ஸ் டிகிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து முடிச்சிருந்திருக்கணும். ஜூனியர் ஜட்ஜிகள் பொறுத்தவரை டிகிரி முடிச்சு 60% மார்க் இருக்கணும். இல்லைன்னா 10th முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு வந்து டிகிரி வந்து முடிச்சுக்கணும். அது மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், டெமோகிராஃபி இந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்துட்டு சோசியல் இந்த மாதிரி ரிலேட்டட்ல எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அதை தவிர்த்து ஆல் போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இந்த போஸ்டுக்கு வந்துட்டு யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அபிஷியல் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்துட்டு ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம தெரிஞ்சுக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. இதுல வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கேஸ்ட் பெண்களுக்கு இல்லை. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேஸ்டுக்கு இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இல்லைன்னு வந்து சொல்லிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் சேர்வதற்கான கடைசி தேதி 23/6/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. விண்டோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 29/6/2026 முதல் 1/7/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் சென்ட்ரல் ஜோன் வைஸ் ஈஸ்டர்ன் ரயில், அதுக்கப்புறம் உங்களுக்கு கர்நாடகா, ஸோ இது எல்லாமே வந்து தெரிய கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு லொகேஷன். இந்த தமிழ்நாடு லொகேஷனுடைய ரீஜனல் டைரக்டர் ஆபீஸ் வந்து சென்னை லொகேஷன்ல இருக்குது. ஸோ நமது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்குது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, தேனி, சைதாப்பேட், ஸோ இந்த லொகேஷன், அதே மாதிரி ஸ்ரீகாகுளம், ஸோ இந்த லொகேஷன் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இதை தவிர்த்து வந்து பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. ஸோ விஜயவாடா, திருப்பதி, விசாகப்பட்டினம், ஹைதராபாத், ஸோ அதே மாதிரி பெங்களூர் லொகேஷனு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் பை இருக்குது. திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 இது ரெண்டே பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டயர் 1 பேஸ்டு அண்ட் டயர் 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க்ஸ், அதுக்கான சிலபஸ் டீடைல்ஸ், ஸோ அது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுடைய டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட் எடுத்து ஓபன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஐடி ப்ரூஃப், எம்ப்ளாய் ஐடி ப்ரூஃப், எக்ஸ் சர்வீஸ் மேனு, உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, மாற்றுத்திறன் அதோட சர்டிபிகேட்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சரு, அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ஓசி சர்டிபிகேட்டு. என்ஓசி சர்டிபிகேட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வந்து சொல்லுவாங்க. கிரீன் சிக்னேச்சர் போடுறவங்க யார்கிட்ட வேணாலும் வந்துட்டு வாங்கலாம். அதாவது கான்டாக்ட் சர்டிபிகேட் மாதிரி தான் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்ப திரையில உங்களுக்கு 3 மெயில் ஐடி ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி naveen812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி naveen99650@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமாகவும் உங்களுக்கு கொரிஸை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.